தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். நடிகை தீபா கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேரும் பார்த்துருப்பீங்க. பல குடும்பங்களும் அவங்களுக்கு ரசிகை வேற இருப்பீங்க. ஆனால் அவங்க வீட்டில் ஒரு பெருந்துயர் ஏற்பட்டிருக்குங்க. இது இயற்கையாக ஏற்பட்ட ஒரு விஷயம் நினைக்காதீங்க. வெட்டியிருக்காங்க. தீபாவோட அப்பா இருக்கார்ல, அவரை வெட்டியிருக்காங்க. ஏற்கனவே தினமும் ஒரு கொலை சம்பவத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் செய்தியா. இந்த வரிசையில் இது வேற. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். புலவர் கணேசன் இவர் யாருன்னா, நடிகை தீபா இருக்காங்களே, இவங்களோட அப்பா. தீபா அவர்களை பற்றி தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். சினிமாவில் பெரிய அளவுக்கு அவங்க நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நடிகைகள் காமெடி பண்ணுற விஷயம் இருக்குல்ல, அதில் பெரிய பற்றாக்குறை தமிழ் சினிமாவில் இருக்குல்ல, அந்த இடத்த பூர்த்தி பண்ணுற மாதிரி இவங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னும் தெளிவாக சொல்லணும்னாக்கா, குணச்சித்திர வேடங்கள்லையும் சூப்பராக பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு இந்த மாயாண்டி குடும்பத்தார் படம் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் அப்படி பட்டை கிளப்பியிருப்பாங்க. அண்ட் கடைக்குட்டி சிங்கம், டாக்டர், இந்த படங்கள்லையும் சூப்பராக நடிச்சிருப்பாங்க. தனித்துவமாக இருக்கும். ரொம்ப வெள்ளந்தேன நடிப்பையும் அவங்க வெளிப்படுத்தி அந்தளவுக்கு ரசிகைகளை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. இவங்க இந்த விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிற குக் வித் கோமாளி இருக்குல்ல, அதில் ஒரு பர்டிகுலர் சீசனில் வந்து பயங்கரமாக அவங்களுக்கான ஒரு ஃபேமை சம்பாரித்து நிறைய ரசிகைகள் பட்டாளத்தை இன்னும் பெருசாகிட்டாங்க. ஸோ விஜய் டிவி ஷோனால எந்த ஷோனாலும் அதை இவங்க முகத்தை உங்களால் பார்க்க முடியும். அந்தளவுக்கு அந்த சேனலோட ரொம்ப நெருக்கமான உறவை தான் இவங்க பேணி பாதுகாத்துட்ருக்காங்க. அப்பேற்பட்ட இவங்களோட அப்பா இருக்கார்ல, கணேசன் அவர்கள், இவர் அரசியல் சார்ந்து தன்னை ஃபுல்லாக அர்ப்பணித்தவருங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா, தூத்துக்குடி முத்தையாபுரம் மகாலட்சுமி நகர் இருக்குல்ல, அங்கே தூத்துக்குடி 57வது வார்டு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வேறு யாரும் கிடையாது, புலவர் கணேசன் அவர்கள் தான், தீபா அவர்களோட அப்பா. அங்கே இருக்க பத்ரகாளி அம்மன் கோயில் இருக்குல்ல, அதோட தர்மகத்தா வேறு யாரும் கிடையாது, சாட்சாத் கணேசன் அவர்கள் தான். ஆக்சுவலாக இவரோட கோயில் பணி இருக்குல்ல, இதை பல பேரை மெச்சு பாராட்டியிருக்காங்க. சூப்பராக நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க, நல்லா பண்ணுறீங்க, இப்படியே கொண்டு போங்கன்னு பலரால் பாராட்டப்பட்டவர் தான் புலவர் கணேசன் அவர்கள். இந்த கோயிலுக்கு அருகில் ஒரு காமராஜர் சிலை, இது வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிருக்காப்புல. இதுக்கான வேலைகளையும் அவர் ஆரம்பிச்சிட்டார் லிட்டரலாக. இந்த டைமில் 2 தரப்பு கிட்ட கணேசன் அவர்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டதாக இப்போ வரைக்கும் சொல்லப்படுதுங்க. அதில் ஒரு தரப்பு கோயில் நிர்வாகம், இன்னொரு தரப்பு இந்த காமராஜர் சிலை அமைக்கிற சார்ந்த வேலைகள் ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல, அதில் ஏதோ ஒரு தரப்புக்கிட்ட கிளாஷ் போல இருக்கு. இப்படி 2 விஷயம் சார்ந்தும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பேசப்பட்டு இருக்கு. என்ன ஆயிடுச்சு, இந்த முத்தையாபுரம் பஜார் இருக்குல்ல, அங்கே இருக்க டீ கடைக்கு எதிரில் நின்று பேசிட்டு வந்திருக்காரு. அந்த டைமில் பைக்கில் சில பேர் வந்திருக்காங்க. வந்தவங்க கணேசன் அவர்களை சரமாரியாக வெட்டியிருக்காங்க. மக்களே, அருவாளை வச்சு சரமாரியாக வெட்டியிருக்காங்க. எவ்வளோ ஈஸி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. பட்டப்பகல் இந்த விஷயம் இப்போ தொடர்ந்து நடந்துட்டு இருக்குல்ல, அது அடுத்த கட்ட பெரும் தலைவலியாக மாறி இருக்கு. யாருக்கு? அரசுக்கு பெரிய தலைவலியாக மாறி இருக்குது. தடுக்க வந்திருக்காருங்க ஒரு பர்சன். அவரோட நல்ல மனசு பாருங்க, இவ்வளோ பெரிய பொருளை வச்சுட்டு கையில் நின்றுட்டு இருக்காங்க, இருந்தாலும் பரவாயில்ல காப்பாற்றணும்னு தடுக்க வந்திருக்காப்புல. அவருக்கு ஒரு வெட்டு, அவர் கையில் ஆழமான வெட்டுக்காய் வேற. அங்கே இருந்தவங்களும் அதுக்கப்புறம் சத்தம் எழுப்பவே, எல்லாரும் நெருங்கி வரவே, அந்த வெட்ட வந்தானுங்க பத்தில கும்பல், அவனுங்க வெட்டிட்டு சரமாரியாக வெட்டிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டானுங்க. அவனுங்க போயாச்சு. ஆனால் இந்த 2 பேர் இருக்காங்களே, ஒருத்தருக்கு தடுக்க வந்துட்டு கையில் வெட்டு, இன்னொருத்தருக்கு, அதான் கணேசன் அவர்களுக்கு தலையில் வெட்டியிருக்காங்க. உடம்புல ஒரு அங்கங்கே வெட்டு காயங்கள் இருக்கு அவருக்கு. இந்த 2 பேரையும் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் அங்கே இருக்க மக்களே தூக்கிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் போலீஸ்க்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதில் என்னென்னா, ஒருத்தருக்கு பெருசாக எதுவும் பாதிப்பு இல்லை, ஆனால் இன்னொருத்தர் சொன்னல வெட்டுக்காயம் தலையெல்லாம் ஹெவியாக பட்டிருக்குன்னு சொல்லிட்டு கணேசன் அவர்கள், அவருக்கு தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டு இருக்குங்க இப்போ வரைக்கும். இந்த விஷயம் கண்டிப்பாக தீபா அவர்களுக்கு தெரிஞ்சு அவங்க எந்த அளவுக்கு பதறி இருப்பாங்கன்னு நான் அவங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம். இந்த முத்தையாபுரம் போலீஸ் இருக்காங்களே, இவங்க வழக்கு பதிவு பண்ணி விசாரணை ஆரம்பிச்சிட்டாங்க. முதற்கட்ட விசாரணையை பார்த்தீங்கன்னா, சிசிடிவி கேமராஸ் இருக்குல்ல, அதில் பதிவான காட்சிகளை பேஸ் பண்ணி தான் அந்த குற்றவாளிகளோட அடையாளத்தை பார்க்கறதுக்காக ஃபுல்லாக அது சார்ந்து ஆய்வு பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் கண்டுபிடிச்சிட்டாங்க யார் யார் இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு போலீஸார் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதில் சில பேர் அடையாளம் தெரிஞ்சுதா, அவங்கள தூக்கியாச்சு போலீஸு. 3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க மக்களை. இது வரைக்கும் இந்த வழக்கில் 3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 3 பேருமே இதே பகுதியை சேர்ந்தவங்க தான். ஸோ இப்போ போலீஸாருக்கு இருக்க பெரிய டவுட் என்ன தெரியுமா, அப்போ முன்விரோதம் காரணமாக தான் இந்த விஷயம் நடந்திருக்கலாம்னு அவங்க ஒரு அசம்ஷனுக்கு வராங்க.
அவர் அரசியல் சார்ந்த பிரமுகர்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னும் சந்தேக கோணம் பெருசாக விரிவடைய வாய்ப்பு இருக்குது. முத்துராஜ், கார்த்தி, இசக்கி இந்த 3 பேர் தான் இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் சில பேர் தலைமறைவு இதில் சம்மந்தப்பட்டவங்க, அவங்கள தேடுற வேலையை இப்போ பெருசாக போய்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் சில மணி நேரங்களுக்குள்ளேயே அவங்களே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு செய்தி வரும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு மாறிக்கிட்டு இருக்குன்னு எதிர்கட்சிகளாக விமர்சனங்கள் மேலே விமர்சனம் மாறிக்கிட்டு இருக்காங்க. முதல்லலாம் ஒரு வாரத்துக்கு ஒரு இஷ்யூ சார்ந்து எதிர்கட்சி விமர்சனம் பண்ணி அதை அறிக்கையாக வெளியிட்டு பார்த்துருப்போம். ஆனால் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்களா, எல்லா கட்சிகளும் எதிர்கட்சிகளாக மாறி டிவிக்கு அரசு சார்ந்த அவ்வளோ விமர்சனங்களை அடுக்கிட்டு இருக்காங்க. சட்டம் ஒழுங்கு இவ்வளோ மோசமாக இருக்குது, தினமும் என்னங்க கொலை நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஃபுல்லாக கிராஷ் கோர்ஸை முடிச்சுட்டு வரதுக்குள்ளே இங்கே நிறைய பேர் செத்து போயிடுவாங்க போல இருக்குது, சட்டம் ஒழுங்கு தாங்க முக்கியமாக காப்பாற்றி ஆகணும், புதுசாக அரசு அமைஞ்ச உங்களுக்கு தெரியாது அது இதுன்னு பல பேர் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. அதுக்கு மத்தியில் இந்த விஷயம் வேறு. எதுக்காக இதை பற்றி நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, மற்ற கொலை சம்பவங்கள் பட்டப்பகலை வெட்டி சாய்க்கிற நிகழ்வுகள் நடந்தாலே அதுவே பெருசாக மாறும். ஒரு செலிபிரிட்டி சார்ந்து அவங்க ஃபேமிலியில் இருக்க ஒருத்தர் பேஸ் பண்ணி இது போல விஷயம் நடக்குதுனாக்கா இது இன்னும் எல்லாம் பெருசாக பேச ஆரம்பிப்பாங்க. பார்த்தீங்களா, ஒரு நடிகையோட அப்பாவுக்கே இங்கே பாதுகாப்பு இல்லாமல் ஒரு தன்மை இருக்காதுன்னு பல பேரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அதுக்கு இடம் கொடுக்குற மாதிரி தான் இந்த விஷயம் மாறி இருக்கு. முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு உண்மையிலேயே அழுத்தம் தான். இதில் நீங்கள் மாற்றுக்கருத்துலாம் ஒத்துக்கலாம் மக்களே, உண்மையிலேயே அழுத்தம் தான். ஏன்னா இது ஒன் ஆஃப் த இன்சிடென்ட்ஸு. இதுக்கு முன்னாடி எவ்வளோ இஷ்யூஸ் நடந்துச்சு, வெட்டி கொள்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதில் இது வேற ஒன்று சேர்ந்துருக்கா. இப்போ இந்த விஷயம் எவ்வளோ பெருசாக மாறப்போதும். கரெக்டாக இந்த நேரத்தில் தான் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் அவர்கள் பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க. அந்த சம்பவம் நடக்கிற இதே நேரம் அவர் பொறுப்பெடுக்கிறது நடந்திருக்கு. அப்படியே முதலமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து அவருக்கான மரியாதையை கொடுத்த பிற்பாடு அப்படியே தீவிர ஆலோசனை ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. யார்? முதலமைச்சரும் டிஜிபி அவர்களும். ஏன்னா இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சார்ந்து அதில் பாசிட்டிவான விஷயங்கள் வருதுனாக்கா அது இவரால் தான். நெகட்டிவான விஷயங்கள் நியூஸாக வெளியே வருதுன்னா அதுக்கும் இவர் தான் பொறுப்பாக இருப்பார். அப்பேற்பட்ட ஒரு ஹீட்டான சீட்டுங்க அது டிஜிபி சீட்டு. அதில் அமர்ந்திருக்காப்புல. ஸோ முதலமைச்சர்கிட்ட சட்டம் ஒழுங்கு சார்ந்து பல விஷயங்கள் அவர் கேட்டிருக்காரு. முதலமைச்சரும் தான் மனசில் இருக்க பல விஷயங்களை அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சார்ந்து நம்ம ரியலாக பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். மகேஷ்குமார் அவர்கள் பொறுப்பெடுத்துக்கிட்ட கையோடு ப்ரெஸ்ஸை சந்திச்சாருங்க. ஆனால் கொஸ்டின்ஸ் எதுவும் எடுக்கலை. அவரே சொல்லிட்டாரு, கொஸ்டின்ஸ்லாம் வேண்டாம், இப்போதைக்கு நான் என் மனசில் இருக்கிறத சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு. என்னென்ன சொன்னாப்புல, தமிழ் தான் பேசினார். தமிழ் தெரியும் அவருக்கு. தமிழக மக்களுக்கு சேவை செய்ய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அவர்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காருல, இதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள்னு சொல்லிட்டு, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க, போதைப் பொருள் புழக்கம் இருக்குல்ல இதை கட்டுப்படுத்த, பெண்கள் அண்ட் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த, சைபர் கிரைம்ஸை கட்டுப்படுத்த, இப்படி எல்லாத்துக்கும் சேர்த்து முயற்சி எடுப்போங்க. நிறைய முயற்சி எடுக்க போகிறோம். இதுக்கு பொதுமக்கள் தொடர்ந்து ஆதரவு வழங்கினா நல்லா இருக்கும்னு அவரும் ஃபார்மலாக இந்த ஒரு ரெக்வெஸ்ட்டை முன் வச்சிருக்காரு. இதுக்கப்புறம் ப்ரெஸ் பீப்புள் கேள்வி எழுப்ப ஆரம்பித்தாங்க. ஆனால் வேணாங்க, ஃபர்ஸ்ட் டே தானே, பார்த்துக்கலான்ற மாதிரி அவர் கிளம்பி போயிட்டார். இப்போ இருக்க சிச்சுவேஷனில் முதலமைச்சர் சார்ந்து பல கட்சி தலைவர்களும் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்னா சட்டம் ஒழுங்கு சார்ந்து மட்டும்தான். ஏன்னா நிறைய விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் ப்ரோ இதுக்கு முன்னாடி நடக்கலையா, இப்போ மட்டும் தான் அதிகமாக நடக்குதா, எதுக்கு இதை பற்றி மட்டும் எல்லாம் பேசுகிறீங்க, இதுக்கு முன்னாடி எல்லா ஆட்சியிலும் நடந்திருக்கு அப்படின்னு பல பேரும் ஆர்கியூ பண்ணலாம். ஆனால் முன்னாடி இருந்தப்போ கூட எதிர்கட்சின்னு ஒருத்தவங்க இருப்பாங்களா? இப்போ அப்படியா இருக்கு. முக்கியமான கட்சிகள் எதிர்கட்சியாக மாறி இருக்காங்க. டிவிகேவுக்கு அழுத்தத்தை எந்த அளவுக்கு பில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவனும் தப்பு சொல்ல முடியாது. டிவிக்கு எதிர்கட்சியாக இருந்தால் அவனும் கண்டிப்பாக இதை பற்றி விமர்சனம் பண்ணியிருப்பாங்களே. இது அரசியல் தான். ஆனால் இப்போ என்ன தெரியுமா பிரச்சனை, நடிகர் முதலமைச்சர் ஆயிருக்காருன்னா அவர்கிட்ட நிர்வாகத்திறனை நீங்கள் பெருசாக எதிர்பார்க்க முடியாதுன்னு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டு இருக்கு. இது உடையணும் இல்லை உடைக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு குற்ற சம்பவங்களும் குறையுது பாருங்க. அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் அந்த முடிவை நம்ம எடுக்க முடியுமே. இப்போ தான் சட்டம் ஒழுங்கு டிஜிபியே வந்திருக்காங்க. அதுக்குள்ளே ரிசல்ட் எல்லாம் எதிர்பார்க்குறாங்களே, இது தவறான விஷயம்னு டிவிகேவினர் பேச ஆரம்பிச்சாச்சு. ஆனால் இன்னொரு பக்கம் அப்போசிஷன் சைடில் இருக்க எல்லாருமே சொல்கிறது, ஏங்க நீங்கள் பொறுமையாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வர வரைக்கும் எவ்வளோ பேர் உயிர் போயிட்டு இருக்கிறது அப்படின்னு அவங்க வரை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாம் சேர்த்து வச்சு சொல்லணும்னா முதலமைச்சரோட கடைசி நம்பிக்கை இந்த சட்டம் ஒழுங்கை காக்கிறது சார்ந்து டிஜிபி மகேஷ்குமார் அவர்கள் மட்டும்தான். நல்ல ஆஃபீஸர்னு பேர் வாங்கினவருங்க மகேஷ்குமார் அவர்கள். இவரை பற்றி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் தெளிவாக பேசியிருக்கோம், என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. புலனாய்வு பண்ணுறதுல ஒரு ஹைலி எஃபிஷியண்டான ஆஃபீஸராக இவரை நம்ம சொல்லலாம். சிபிசிஐடியில் இருந்திருக்காப்புல, சிபிஐலையும் சேவை பண்ணியிருக்காரு. அப்பேற்பட்டவர் தான் தமிழ்நாட்டுக்கு டிஜிபியாக வந்திருக்காரு. பார்ப்போம் கடைசி நம்பிக்கை எந்தளவுக்கு ஒரு காப்பாற்றுறாரு சொல்லிட்டு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரே ஒரு வினா இருக்குது. முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அலீவ் பண்ணுங்கள். சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்குல்ல, இதை மகேஷ்குமார் அகர்வால் அவர்கள் திறம்பட தீர்ப்பாருன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா?
அதாவது நீங்கள் ஜஸ்ட் லைக் தட்னு முதலமைச்சர் தேர்வு பண்ண ஆஃபீஸர், அதனால் கரெக்டாக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லாமல் உங்கள் மனசில் படம் பார்த்தீங்களா, நடக்கிற விஷயங்களை பார்த்துட்டு இவ்வளோ சட்டம் ஒழுங்கு சீர்கேட்ட பிரச்சனைகளையும் இவரால் தாக்கு பிடிச்சி சமாளிக்க முடியுன்ற நம்பிக்கை வரும் பார்த்தீங்களா, அதை வச்சு சொல்லுங்கள். எதுக்கான காரணத்தையே சொல்லிட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.